அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போறோம்னா, உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை யார், எப்படிப்பட்டவர், அவங்களுடைய குண நலன்கள் எப்படி இருக்கும், நீங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சந்திப்பீங்க, உங்க 2 பேருக்குமான இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கும், அவங்களோட ப்ரொஃபஷன் என்னவா இருக்கும், எந்த துறையில அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துட்டு போகக்கூடிய இந்த இல்லற வாழ்க்கை எந்த மாதிரி அமையும், எந்த மாதிரி சவால்களை நீங்க சந்திக்கலாம் அப்படியும் நம்ம இந்த ரீடிங் வழியா பார்க்க போறோம். நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி 4 குரூப்ஸ் இருக்கு. நீங்க ஆரக்கிள் கார்ட்ஸ் வழியாகவும் சூஸ் பண்ணலாம். இதுல இருக்கக்கூடிய இமேஜஸ் ஆகட்டும், இல்ல இந்த கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆகட்டும், இல்ல இதுல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வழியாக நீங்க சூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்களோட ராசி அடிப்படையா வச்சோ இல்ல உங்களோட லக்னத்தை அடிப்படையா வச்சோ நீங்க இந்த 4 குரூப்ல இருந்து ஒரு குரூப்பை நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ குரூப் நம்பர் 1 யூ ஹேவ் ப்ரிவிலேஜ்ட் லேடி. இதுல இருக்கக்கூடிய ராசிகள் பார்த்தீங்கன்னா விருச்சிகம், தனுசு, ரிஷபம். குரூப் நம்பர் 2 யூ ஹேவ் மெயின் மேல். இதுல இருக்கக்கூடிய ராசிகள் சிம்மம், மீனம், கடகம். குரூப் நம்பர் 3 யூ ஹேவ் மெசேஜ் ஆஃப் கன்சர்ன். இதுல இருக்கக்கூடிய ராசிகள் மேஷம், மகரம், கும்பம். குரூப் நம்பர் 4 யூ ஹேவ் சேஞ்ச். இதுல இருக்கக்கூடிய ராசிகள் கன்னி, துலாம், மிதுனம். ஸோ உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு குரூப்பை நீங்க தேர்ந்தெடுங்க. அது ஆரக்கிள் கார்ட்ஸ் வழியாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட ராசியையோ லக்னத்தையோ அடிப்படையா வச்சு நீங்க ஒரு குரூப் சூஸ் பண்ணுங்க. உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. இந்த ரீடிங் வழியா நம்ம பார்க்க இருக்கிறது உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை யார், எப்படிப்பட்டவர், அவங்களுடைய குண நலன்கள் எப்படி இருக்கும், எந்த துறையில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இது மாதிரி நிறைய டீடைல்ஸ் இந்த டாரோ ரீடிங் வழியா நம்ம பார்க்க இருக்கோம். நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் ப்ரிவிலேஜ்ட் லேடி. உங்களோட ராசியோ அல்லது லக்னத்தை அடிப்படையா வச்சு இந்த குரூப் நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த குரூப்ல இருக்கக்கூடிய ராசிகள் பார்த்தீங்கன்னா விருச்சிகம், தனுசு, ரிஷபம். ஒரு சில பேர் நீங்க இந்த ஆரக்கிள் கார்டு வழியாக இந்த குரூப் நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களோட ராசியோ அல்லது லக்னமோ இதுல இல்லாம இருக்கலாம். அது பரவாயில்ல. இது உங்களுக்கான குரூப்ஸை நீங்க இன்னும் பெட்டரா சூஸ் பண்ணறதுக்கு ஒரு ஆப்ஷனா தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த 2 ஆப்ஷன்ல எந்த ஒரு ஆப்ஷன் வழியாக நீங்க இந்த குரூப் சூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங் தான். தொடர்ந்து பாருங்க. ஆரக்கிள் கார்ட்ஸ்ல யூ ஹேவ் privileged lady. இதுதான் நீங்க சூஸ் பண்ண மெயின் oracle. You also have Mars in Virgo with a keyword criticism. You also have Jupiter in Sagittarius with principle. You also have dragonfly. You have the snake and fern. இதுல இருக்கக்கூடிய keyword starting over. You also have shapeshifter. அதுல இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, skill at navigating through different levels of consciousness, ability to see the potential in everything. So group number 1 இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ் வழியாக உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை பத்தி என்னால என்ன சொல்ல முடியும்னா, இவங்க வெளிநாட்டுல அவங்களோட மாஸ்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்ல வெளிநாட்டுல சில பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, சில பேர் 2 or 3 டிகிரிஸ் கூட முடிச்சிருப்பாங்க. ஒரு யூனிக் ஃபீல்ட்ல அவங்களோட மாஸ்டர்ஸ் அவங்க பண்ணியிருக்கலாம். எந்த வேலை செஞ்சாலும் அதை முழுமையா செய்யணும்னு நினைப்பாங்க, பொறுப்பா செய்வாங்க. அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணா இருக்கும். ஒரு சில பேர் டாக்டர்ஸா இருப்பாங்க, சர்ஜன்ஸா இருப்பாங்க, இல்ல ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். மெடிசன் ரிலேட்டடா அவங்களோட கெரியர் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு சில பேர் மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல கூட வேலை பண்ணிட்டு இருக்கலாம். அதுல கூட அவங்களோட மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு வசதியான குடும்பத்தில இருந்து கூட வரலாம் உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை. அவங்களுக்கு என்ன ஒரு யூனிக் ட்ரெஸ் சென்ஸ் இருக்கும், லேட்டஸ்ட் ஃபேஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்றா இருக்கும். அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிச்ச விஷயமா இருக்கும். அப்ராட்க்கு ட்ராவல் பண்ணுறது, நிறைய புது புது இடங்களை பார்க்கறது, அட்வென்ச்சரஸ் ட்ராவல் இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒன்றா இருக்கு. ஸோ நம்ம டிராகன் ஃப்ளை, த ஸ்னேக் அண்ட் ஃபர்ன் அண்ட் ஷேப் ஷிஃப்டர் இதெல்லாம் நம்ம டாரோ கார்ட்ஸ் வழியாக விரிவாக பார்க்கலாம். ஓவராலா சொல்லணும்னா அவங்களோட வாழ்க்கையில நிறைய திடீர் திருப்பங்கள் நடந்திருக்கும். இல்ல இப்போ அவங்க அதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கலாம். அதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய
அந்த மன துணிவு நிறைந்த ஒரு நபர் தான் இவங்க. அந்த திடீர் மாற்றங்களோ திடீர் திருப்பங்களோ பார்த்தா அவங்க பயப்படக்கூடிய ஒரு நபர் கிடையாது. அது என்னன்னாலும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு மனதளவுல ரொம்ப தைரியமா இருந்து செயல்படக்கூடிய ஒரு நபர். Group number 1 please. Beautiful. உங்களோட ரீடிங்கை நம்ம சன் கார்டில் ஆரம்பிக்கிறோம். உங்களோட வருங்கால வாழ்க்கை துணையை நீங்க எந்த மாதிரி ஒரு சூழல்ல சந்திப்பீங்க இல்ல சந்திச்சிருப்பீங்க? ஒரு சில பேர் ஆல்ரெடி நீங்க மீட் பண்ணிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். கண்டிப்பா ஒரு சில பேர் நீங்க டிராவல் பண்ணும்போது இவங்களை மீட் பண்ணியிருப்பீங்க. மேபி ஒரு சில மாதங்கள் நீங்க டிராவல் பண்ணியிருக்கலாம். ஒன்னா ஆரம்பத்துல நீங்க எதர்ச்சியா மீட் பண்ணியிருக்கலாம். நீங்க இந்த மாதிரி டிராவல்ல ரெகுலரா மீட் பண்ணி இவங்களை பேச ஆரம்பிக்கும் போது உங்களை மாதிரியே இவங்க இருக்காங்க, உங்களோட லைக்ஸ், உங்களோட டிஸ்லைக்ஸ், உங்களோட கருத்துக்கள் இதெல்லாம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். லைக் மைண்டடா இருக்காங்கன்னு நினைச்சிருப்பீங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா இருந்திருக்கும். ஸோ நாளடைவில் இது ஒரு ரிலேஷன்ஷிப்பா மாறி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு சில பேர் இந்த மாதிரி ஒரு சூழல்ல உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையை நீங்க சந்திக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஒரு சில பேர் வெளிநாட்டுல அவங்களோட ஹையர் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கலாம், மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல ஒரு சில பேர் வெளிநாட்டுல வேலை பண்ணிட்டு இருக்கலாம். 10 of Wands வழியா அதுவும் சொல்ல முடியும். இந்த சன் கார்டும் அதை ரெப்ரசென்ட் பண்ணும். ஒரு சில பேர் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இல்லை ஒரு சில பேர் மெடிசன் ரிலேட்டடா ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதை இன்னொரு முறை கன்ஃபார்ம் பண்றது தான் அந்த சன் கார்டு. ஏன்னா சன் இஸ் த வைட்டல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இல்லையா? அதனால ரிகவர் ஆகிறதுக்கு உதவி பண்ணுறது. ஸோ டாக்டர்ஸ், நர்சஸ், இந்த மாதிரி மெடிசன் ஃபீல்ட்லேயும் உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை வேலை பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். நினச்சா அவங்க ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிடுவாங்களா இருக்கும். ஏன்னா அவங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகட்டும், அவங்களோட ஹெக்டிக் ஸ்கெடியூல்லேருந்து ஒரு பிரேக் எடுக்கிறதுக்காகட்டும் அவங்களுக்கு ட்ராவல் ரொம்பவே உறுதுணையாக இருந்துட்டு இருக்கும். உங்கள் வருங்கால வாழ்க்கை துணையோட ராசி என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் சிம்ம ராசியாக இருக்கலாம், ஒரு சில பேர் கன்னி ராசியாக இருக்கலாம். ஏற்கனவே அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட காசுல வர்கோ இருந்தது, சாஜிட்டேரியஸ் இருந்தது, இங்கேயும் தனுசு இருக்கு. அதனால கன்னி ராசி அல்லது தனுசு இந்த ராசிக்காரங்களோட எனர்ஜி இந்த ரீடிங்ல நிறையவே இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ரிசிஷன் ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்கும். எதையுமே சரியாக பண்ணணும், சின்ன சின்ன விஷயங்களையும் டீட்டெயில்டாக பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இந்த கார்டில் கூட பார்த்தீங்கன்னா கண்ணோட ஒரு இமேஜ் இருக்குது, இங்கே ஏதோ பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ நுணுக்கமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு மேஜர் சேலஞ்ச் என்னவா இருக்கும்னா, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த பர்ஃபெக்ஷன், அந்த அக்யூரேசி, எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் எப்போவுமே அப்படின்றது ஒரு சேலஞ்சாக நீங்கள் சந்திக்கலாம். அந்த எனர்ஜி தான் நீங்கள் இந்த 5 of Swords வழியாக பார்த்துட்டு இருக்கீங்க. இது அவங்களுக்கும் அட் டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கும் இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். உங்களோட இந்த ஃபியூச்சர் ஸ்பவுஸ் ரீடிங்கில் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரிடாமினண்ட்டான ஒரு எனர்ஜி இருந்துட்டு இருக்கு. அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி சொல்லுது. அதனால தான் யூ ஹேவ் ட்ராகன் ஃப்ளை, யூ ஹேவ் த ஸ்னேக். விருச்சிக ராசி 8th ஹவுஸும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், சடன் ஈவெண்ட்ஸ் இதுதான் ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ திடீர் மாற்றங்களும் திடீர் திருப்பங்களும் உங்கள்
வருங்கால வாழ்க்கை துணைக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கும் தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டியை கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொல்லணும். பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எனர்ஜி தான் நீங்க இந்த டிராகன் ஃபிளை ஸ்பிரிட்லயும் இந்த ஸ்னேக் ஸ்பிரிட்லயும் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு உதவாத விஷயங்கள், அவங்களோட ஓல்ட் ஹேபிட்ஸ் ஆகட்டும், திரும்ப திரும்ப அவங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரே மாதிரி விஷயங்கள், அதை மாற்றவே முடியாது அப்படின்ற விஷயங்கள் ஆகட்டும், எதெல்லாம் அவங்களோட உயர்ந்த நன்மைக்கு உதவாம இருந்துட்டு இருக்கோ அதெல்லாம் அவங்க மனதுல இருந்து நீக்கி புதிய விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு, அவங்க வாழ்க்கைய அவங்க சந்தோஷமா அணுகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தணுமோ, எதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க ஈஸியா செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அதுதான் இந்த 9 of Swords, the Moon card and இங்க இருக்கக்கூடிய Oracle cards வழியாக பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஒரு முடிவு ஏற்பட்டாலும் இல்ல திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை கண்டு பயப்படாம இது எந்த மாதிரி ஒரு வகையில அவங்களுக்கு நன்மையா இருக்கும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் அவங்க பார்ப்பாங்க. இந்த தட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பீடா இருக்கும், அது பறக்கிறது அவ்வளவு வேகமா இருக்கும். ஒரு இடத்துல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்க மாதிரி இருக்கும், இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா பறந்து போயிடும். அதை நம்மளால பிடிக்கவே முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான ஒரு அப்ரோச், எந்த மாதிரி ஒரு நிலைக்கும் அடாப்ட் பண்ணிக்கிறது உங்க வருங்கால வாழ்க்கை துணையோட முக்கியமான குணநலன்களா இருக்கும். தி ஸ்னேக் ஆல்சோ ரெப்ரசன்ஸ் ஹீலிங் இல்லையா? அதனால நான் ஏற்கனவே இந்த ரீடிங்ல சொன்ன மாதிரி ஒரு சில பேர் கண்டிப்பா ஹெல்த் கேர்ல இருப்பாங்க, மெடிசின் சம்மந்தமா இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபீல்டில் உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஏஸ் ஆஃப் கப்ஸ்லையும் பார்த்தீங்க. ஏஸ் ஆஃப் கப்ஸ் ஆல்சோ ரெப்ரசன்ஸ் ஹீலிங். ஸோ இந்த எனர்ஜியும் ரொம்பவே டாமினண்ட்டாக இருக்கு. ஒரு லவ் ரீடிங்ல ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறது ரொம்பவே அருமையான ஒரு விஷயம். இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது நீங்க ரொம்ப கேஷுவலா ஆரம்பிச்சிருந்தாலும் நாளடைவில் ஒருத்தர் மேல ஒருத்தர் நீங்க வச்சிருக்கிற அன்பு ரொம்ப ஆழமா இருக்கும். உங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். இந்த ரிலேஷன்ஷிப் வளர வளர உங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அன்பாகட்டும், ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அன்பாகட்டும், புரிதல் ஆகட்டும், இதை பல மடங்கு அதிகரிக்கிறது தான் பார்க்க முடியுது. ஒரு இல்லற வாழ்க்கைய சிறப்பா எடுத்துட்டு போகக்கூடிய எல்லா அம்சங்களும் முழுமையா நிறைந்த ஒரு வாழ்க்கையா தான் நீங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துட்டு போகக்கூடிய இந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும். வித் 3 ஆஃப் கப்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, ஒரு சில பேர் உங்களோட நண்பர்கள் வழியாக உங்களோட வருங்கால வாழ்க்கை துணையை நீங்க மீட் பண்ணலாம். ஒரு பர்த்டே பார்ட்டிலேயோ ஒரு ஈவெண்ட்லயோ நீங்க சந்திக்கலாம். ஆனா நீங்க 2 பேரும் மீட் பண்ணக்கூடிய அந்த தருணம் ஒரு டிவைன் டைமிங்கா இருக்கும். அதுதான் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. இவங்களை இந்த சமயத்துல இந்த தருணத்துல உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சு ஆகணும் அப்படின்றது டெஸ்டினியா இருக்கும். இந்த ஆஸ்ட்ராலஜி கார்டு வழியாகவும் ஷேப் ஷிஃப்டர்ல இருக்கக்கூடிய இமேஜ் வழியாகவும் என்னால என்ன சொல்ல முடியும்னா, அவங்களோட வருங்கால வாழ்க்கை துணை வரக்கூடிய காலங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அவங்களோட மதம் சம்பந்தமாகவோ இல்ல ஆன்மீகம் சம்பந்தமாகவோ இல்லைன்னா ஒரு சில பேருக்கு பிலாசபி தத்துவ கோட்பாடுகள் மேல ஆர்வம் அதிகரிக்கலாம். இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கணும், ஒரு முக்கியமான பகுதியா இருக்கணும் அப்படின்னு வருங்காலத்துல அவங்க நினைக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க சந்திக்கக்கூடிய மேஜர் சேலஞ்சஸ் என்னவா இருக்கும்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை அவங்களோட ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் ஆகட்டும், பர்ஃபெக்ஷன், இதெல்லாம் உங்ககிட்டயும் எதிர்பார்க்கும் போது கண்டிப்பா 2 பேருக்கும் முரண்பாடுகள் வரும். இல்ல ஒரு சில பேர் என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி நெருக்கடியான நிலையை அவங்க சந்திக்கும் போது உங்ககிட்ட பெருசா ஷேர் பண்ண மாட்டாங்களா இருக்கும். அவங்க மனசுல என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணாம அவங்க மனசுலயே வச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க தனிமையை விரும்பலாம். அதுதான் இந்த ஹெர்மிட் கார்டு வழியா என்னால சொல்ல முடியும். இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு, என்னால இதை பண்ண முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எமோஷ்னலா ஷட் டவுன் பண்ணிடுவாங்களா இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனசுல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாதா இருக்கும் இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் அவங்க வாழ்க்கையில சந்திக்கும் போது. ஸோ ஃபைனலி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க வருங்கால வாழ்க்கை துணையோட பெயர் எந்த எழுத்துல ஆரம்பிக்கலான்னு பார்க்க போறோம். இல்ல ஒரு சில பேருக்கு இது அவங்க பெயர்ல இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் லெட்டர்ஸா கூட இருக்கலாம். என்னன்னு பார்க்கலாம்.
K, Q, L, and R. Thank you so much group number 1. இவ்வளோ நேரம் இந்த ரீடிங் நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 2. நீங்கள் சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் மெயின் மேல். ஒரு சில பேர் உங்களுடைய ராசியை அடிப்படையாக வச்சோ இல்லை உங்களுடைய லக்னத்தை அடிப்படையாக வச்சோ இந்த குரூப் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான இந்த குரூப்கான ராசிகள் கடகம், மீனம், சிம்மம். ஒரு சில பேர் மெயின் ஆரக்கிள் வழியா இந்த குரூப் நீங்க சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களோட ராசியோ லக்னமோ இந்த குரூப்ல லிஸ்ட் ஆயிருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 2 ஆப்ஷன் வழியா உங்களோட குரூப் நீங்க சூஸ் பண்றதுக்கு தான் நான் இதை கொடுத்துருக்கேன். நீங்க எந்த ஆப்ஷன் வழியா நீங்க இந்த குரூப் சூஸ் பண்ணியிருந்தாலும் இது உங்களுக்கான குரூப் தான். நல்ல ரீடிங்கை தொடர்ந்து பாருங்க. நீங்க சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் மெயின் மேல். யூ ஆல்சோ ஹேவ் Venus in Sagittarius with the keyword flirtation. You also have Saturn in Taurus with ostentation. You also have Panther, the quail and gooseberry. இதில் இருக்கக்கூடிய keyword anticipation. You also have servant. இதில் இருக்கக்கூடிய light attribute பார்த்தீங்கன்னா delight in serving others with a free and loving heart. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய oracle cardsலயே உங்களுக்கு தனித்து தெரியறது இந்த oracle இருக்கும் Panther. ஸோ உங்களோட வருங்கால வாழ்க்கை துணையும் இந்த மாதிரி தனித்துவமான பண்புகளோட இருப்பாங்க. தனித்துவமான திறமைகள் நிறைந்த ஒருவராக இருப்பாங்க. அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அவங்களோட கண்கள் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கலாம். எதுக்கும் பயப்படாத ஒருத்தராக இருப்பாங்க. அஞ்சா நெஞ்சம் உடையவராக இருப்பாங்க. ப்ராப்ளம் சால்விங் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. எந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க சந்திச்சாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அதை எப்படி சமாளிக்கலாம், அதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு குவிக்காக ஸ்விஃப்டாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. வித் மெயின் மேல் அண்ட் பேந்தர் ஸ்பிரிட் உங்களோட வருங்கால வாழ்க்கை துணைக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நிறையவே இருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு கைடிங் ஃபோர்ஸாக இருப்பாங்க. அது அவங்களோட வேலையாகட்டும் இல்லை அவங்களோட பர்சனல் லைஃப் ஆகட்டும், இவங்க கிட்ட இருந்து மற்றவங்க கற்றுக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த மாதிரி நிறைய பண்புகள் குணநலங்கள் கொண்ட ஒருவராக இருப்பாங்க. வித் Venus in Sagittarius in the 9th house, ஒரு சில பேர் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இவங்களை நீங்கள் சந்திப்பீங்க இல்லை சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக வெளிநாட்டுக்கு நீங்கள் பயணம் செல்லும் போது இல்லை வெளிநாட்டில் நீங்கள் படிக்கும் போது இவங்களை நீங்கள் சந்திக்கலாம் இல்லை சந்திச்சிருக்கலாம். ஒரு சில பேருக்கு உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை வேறு ஒரு கல்ச்சர்ல இருந்து வரலாம், வேறு ஒரு நாட்டை சார்ந்தவராக இருக்கலாம். இவங்களுக்கு டிராவல் பண்றது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அது போல இந்த ரிலேஷன்ஷிப்லயும் அவங்களுக்கான ஸ்பேஸ், அவங்களுக்கான ஃப்ரீடம் இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்கள மானிட்டர் பண்றது, அவங்க மேல பொசசிவா இருக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அறிவார்ந்த ஒருத்தர் அவங்களோட வாழ்க்கை துணையா வரணும்னு அவங்க விருப்பப்படுவாங்க. அது போல அவங்க எதிர்பார்க்குற அந்த ஃப்ரீடம் ஆகட்டும், அவங்க எதிர்பார்க்குற அவங்களுக்கான ஸ்பேஸ் ஆகட்டும், அதையும் அவங்க உங்களுக்கும் கொடுப்பாங்க. அதுதான் ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்கான ஒரு பேசிக் ஃபேக்டர் அப்படின்னு உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை நினைப்பாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப் இருக்கும். எதையும் லைட் ஹார்ட்டடாக எடுத்துக்கிறது, பாசிட்டிவாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது போல் அவங்களுக்கு ஆர்ட், மியூசிக், டான்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய 2 ஆரக்கிள் கார்ட்ஸும் அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட கார்ட்ஸ். அதனால இங்கே இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வேற மாதிரி இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய பிளானட்டோட பிளேஸ்மெண்ட்ஸ், அதோட சைன் அண்ட் ஹவுஸ் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மெசேஜ் கொடுக்கும். அதனால என்னடா மெசேஜஸ் வித்தியாசமா இருக்கு, இவங்க அதை பற்றி எதுவும் சொல்லலைன்னு நினைக்காதீங்க. வித் மெயின் மேல் அண்ட் Venus in Sagittarius in the 9th house, உங்களோட ஃபியூச்சர் ஸ்பவுஸ் ஒரு வெல்தியான பேக்ரவுண்ட்லேருந்து வரலாம். பணம், வீடு, சொத்து இதெல்லாம் மிகுதியாக இருக்கலாம் இவங்களுக்கு. இவங்களோட அப்பா வழியாக இதெல்லாம் இவங்க இன்ஹெரிட் பண்ணுவாங்க. என்னதான் அவங்க அப்பா வழியா இந்த மாதிரி ஒரு ஆடம்பர வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சாலும் அவங்க வாழ்க்கையில சுயமா முன்னேறணும், சுயமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட தான் இருப்பாங்க. அவங்களோட சம்பாத்தியம் இப்போதைக்கு
அவங்களுக்கே கரெக்டா இருக்கு, அவங்களோட ஃபைனான்சியல் நீட்ஸ்க்கே கரெக்டா இருக்குன்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்தாலும் ஸ்லோவா ஸ்டெடியா அவங்களோட வரவு, அவங்களோட ஃபைனான்சஸ் இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட திருமணம் ஆன பிறகு உங்களோட ஃபைனான்சஸ் நல்ல இம்ப்ரூவ் ஆகிறதையும் பார்க்க முடியுது. ஸ்லோவா ஸ்டெடியா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை அமைச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் உங்க வாழ்க்கையை எடுத்துட்டு போக இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். இந்த குவெயில் அண்ட் கூஸ்பெரி அண்ட் சர்வெண்ட் ஆர்கிடெக்ட் வழியா என்னால என்ன சொல்ல முடியும்னா, மத்தவங்களுக்கு உதவுறது உங்களோட ஃபியூச்சர் ஸ்பவுஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். தன்னால முடிஞ்சதை மத்தவங்களுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு அல்லாத இன்பம் கொடுக்கும். அவங்களோட அப்பா அம்மா ஆகட்டும், இல்ல அவங்களோட சிப்லிங்ஸ் ஆகட்டும், இல்ல நாளைக்கு உங்களுக்கு திருமணம் ஆன பிறகு உங்களை ஆகட்டும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும்ன்ற அந்த அந்த உணர்வு அவங்களுக்கு மேலோங்கி இருக்கும். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னாலும் அவங்க உண்மையா இருப்பாங்க, பொறுப்பா நடந்துப்பாங்க, கமிட்டடா இருப்பாங்க. தன்னை சார்ந்தவங்க ஒரு அன்பான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான ஒரு சூழல்ல இருக்கிறதே பார்க்க விரும்பக்கூடிய ஒரு நபர். ஃபேமிலி வேல்யூஸ்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. நம்ம ஃபர்தரா ரீடிங் பார்க்கலாம். டாரோ கார்ட்ஸ் பார்க்கும்போது இன்னும் ஒரு டீடைல்ட் பிக்சர் நம்மளுக்கு கிடைக்கும் உங்களோட ஃபியூச்சர் ஸ்பவுஸ் பத்தி. For group number 2, please. ஸோ உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையை நீங்க எந்த மாதிரி ஒரு சூழல்ல சந்திப்பீங்க, இல்ல சந்திச்சிருப்பீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் நீங்க ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இந்த ரீடிங் நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ வித் 4 ஆஃப் வாண்ட்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, ஒரு சில பேர் உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையை ஒரு ஃபங்க்ஷன்ல, ஒரு வெட்டிங்ல, ஒரு என்கேஜ்மெண்ட்ல, ஒரு ஃபேமிலி கேதரிங்ல நீங்க சந்திப்பீங்க. மேபி ஒரு சில பேருக்கு உங்க 2 ஃபேமிலியும் ரொம்ப வருஷங்களா தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு சில பேர் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை எந்த துறையில வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் லாயரா இருக்கலாம், ஒரு சில பேர் ஐடி ஃபீல்ட்ல ஒரு மேனேஜரியல் பொசிஷன்ல இருக்கலாம், ஒரு சில பேர் ஃபைனான்சியல் எக்ஸிக்யூட்டிவா இருக்கலாம், இன்னும் சில பேர் பிஸ்னஸ் பர்சனா இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வெல்த் ஆகட்டும், அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு சுயமா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கலாம். உங்க 2 பேருக்குமான இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கும்னா, நீங்க ஆரம்பத்துல பார்த்து பேசி பழக ஆரம்பிக்கும் போது இவங்களை ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ரொம்ப நாள் இவங்களோட ஏற்கனவே பழகின மாதிரி உணர்வீங்க. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது இவங்களதான் பண்ணிக்கணும்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸ் உங்களுக்குள்ள கேட்டுட்டு இருந்திருக்கோம். இல்ல வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் நீங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது. வித் 2 ஆஃப் வாண்ட்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, நான் ஆல்ரெடி இந்த பேந்தர் ஸ்பிரிட்ல சொன்னது மாதிரி உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை எதற்கும் அஞ்சாத ஒரு நபரா இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் மன துணிவும் கொண்ட ஒரு நபரா இருப்பாங்க. அந்த பிரச்சனையை முடிக்கலன்னா இவங்களுக்கு தூக்கம் வராதா இருக்கும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்துட்டு தான், அதை சரி செஞ்சுட்டு தான், அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இவங்களால ரெஸ்ட் எடுக்க முடியும், இவங்களால தூங்க முடியும். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்களோட இல்லற வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு சேலஞ்சா இருக்கலாம். வித் 5 ஆஃப் வீல்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, இப்ப அவங்க எவ்வளவு சுயமா சம்பாரிச்சாலும் அது அவங்களுக்கு பத்தாத மாதிரி அவங்களுக்கு தோணலாம். அவங்க ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணாலும், அவங்க ஐடி ஃபீல்ட்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பொசிஷன்ல ஒரு மேனேஜர் ரோல்ல இருந்தாலும், இல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும், எவ்வளோ அவங்க சுயமா சம்பாதிச்சாலும் அவங்க செட் பண்ணியிருக்கிற அந்த கோல், அவங்க ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ண
முடியலையே அப்படின்னு நினைக்கலாம். இது 5 ஆஃப் வீல்ஸ் வழியா நான் சொல்லணும்னா, இத அவங்களோட ஒரு பயமா இருக்கலாம். நம்ம ஃபேமிலிக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ என்னால எப்படி காப்பாத்த முடியும்? எங்க அப்பா அளவுக்கு என்னால பணம் ஈட்ட முடியுமா? பொருள் சேர்க்க முடியுமா? அப்படின்றது ஒரு கேள்வி, ஒரு பயமா கூட அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த அஸ்ட்ராலஜி கார்ட்ஸ் வழியா சொன்னது மாதிரி, அவங்க எதிர்பார்க்கிற அந்த வருமானம் அவங்களுக்கு இப்போ கிடைக்கலனாலும், இல்ல அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால பொருள் சேர்க்க முடியல, காசு சேமிக்க முடியல அப்படின்னாலும், கிராஜுவலா, ஸ்லோவா அவங்களால வெல்த் அக்யூமுலேட் பண்ண முடியும், சொத்து சேர்க்க முடியும், அவங்களுடைய வருமானமும் பல மடங்கு அதிகரிக்கும். அதுதான் இந்த 9 ஆஃப் வீல்ஸ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க எப்படி விரும்புறாங்களோ, சுயமா சம்பாதிக்கணும், சுயமா முன்னேறணும். என்னதான் அவங்களுக்கு வெல்தியான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலும், தனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும், தனக்குன்னு ஒரு வழி அமைச்சுக்கணும், சுய சம்பாத்தியத்துல முன்னேறணுன்ற ஒரு எண்ணத்தோட செயல்படுறாங்க இல்லையா? அதுல அவங்க நல்ல வளர்ச்சியும், முன்னேற்றத்தையும் பார்ப்பாங்க. உங்களோட திருமணத்துக்கு பிறகு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. வித் 8 ஆஃப் வாண்ட்ஸ் ஒரு சில பேருக்கு இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். நீங்க ஆல்ரெடி இப்போ ஒரு கமிட்டடான ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட பர்சனும் நீங்களும் வெவ்வேறு நாட்டுல இருந்துட்டு இருக்கலாம். அவங்களோட வருகைக்காக நீங்க காத்திருக்கலாம். இல்ல ஒரு சில பேருக்கு நான் ஆல்ரெடி இந்த ரீடிங் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி, உங்களோட ஃபியூச்சர் ஸ்பவுஸ் வேற ஒரு நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கலாம். வேற ஒரு கல்ச்சர்ல இருந்து வரலாம். ரீடிங் பார்த்துட்டு இருக்கிற ஒரு சில பேருக்கு இந்த 2026லயே உங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு சில பேர் வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட ஃபியூச்சர் ஸ்பவுஸை நீங்க விரைவில் சந்திக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி இந்த 4 ஆஃப் வாண்ட்ஸ் வழியா சொன்னது மாதிரி இது ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவா இருக்கலாம். இல்ல உங்க 2 ஃபேமிலிக்குமே ரொம்ப வருஷமா பழக்கம் இருக்கும், நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. இந்த மெசேஜோட உங்களால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா இந்த 2026லயே உங்க 2 பேருக்குமான திருமணம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. வித் 9 ஆஃப் கப்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, நீங்க எடுக்க போற இந்த முடிவு இருக்கு இல்லையா, இந்த நபரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவங்க தான் என்னுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு நீங்க முடிவு பண்றது உங்க வாழ்க்கையிலேயே நீங்க எடுத்த ஒரு சிறந்த முடிவு அப்படின்னு நீங்க வரக்கூடிய காலங்கள்ல நினைப்பீங்க. 9 ஆஃப் கப்ஸ் இங்க இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி கார்ட்ஸோட பொருத்தி பார்க்கும்போது, சில சமயங்கள்ல உங்களோட ஃபியூச்சர் ஸ்பவுஸ் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணலாம். பொதுவா அவங்க செலவு பண்றதுல பொறுப்பா நடந்துகிட்டாலும், ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக இல்ல ஒரு குறிப்பிட்ட பொருளுக்காக அவங்க நிறைய செலவு பண்றது ஒரு பழக்கமா வரக்கூடிய காலங்கள்ல உருவாகலாம். மேபி ஒரு சில பேர் சில வருஷங்கள் கழிச்சு ஆடம்பரமா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையை ஆடம்பரமா நான் அமைச்சுக்கணும், அதை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு தேவையில்லாத செலவுகள் செய்யலாம். ஸோ இந்த குறிப்பிட்ட விஷயம் உங்களோட இல்லற வாழ்க்கையில ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் உங்க 2 பேருக்கும். ஓவராலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை ஃபேமிலி பாண்ட், ஃபேமிலி வேல்யூஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அதே சமயம் ஆளுமை திறன் பெற்ற ஒரு நபரா இருப்பாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்க கிட்ட ரொம்ப மிகுதியா இருக்கும். ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க, ஒரு கைடிங் ஃபோர்ஸா இருப்பாங்க மற்றவங்களுக்கு. அதே சமயம் மற்றவங்களுக்கு உதவி பண்றது, குறிப்பா இல்லாதவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை பண்றது, மற்றவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது, குக்கிங்ல கூட சில பேருக்கு நிறைய ஆர்வம் இருக்கலாம் உங்களோட ஃபியூச்சர் ஸ்பவுஸ்க்கு. உங்க வருங்கால வாழ்க்கை துணையோட பெயர் எந்த எழுத்துல ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். இல்ல ஒரு சில பேருக்கு இப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஆல்பபெட்ஸ் ரிப்பீட்டட் லெட்டர்ஸா இருக்கலாம் அவங்களோட நேம்ல. D, F, Q, A, and
தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 2. நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 3. நீங்கள் சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் மெசேஜ் ஆஃப் கன்சர்ன். ஒரு சில பேர் உங்களுடைய ராசியை அடிப்படையாக வச்சோ இல்லை உங்களோட லக்னத்தை அடிப்படையாக வச்சோ இந்த குரூப் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த குரூப்கான ராசிகள் என்னன்னு பார்க்கலாம். மேஷம், மகரம், கும்பம். ஒரு சில பேர் மெயின் ஆரக்கிள் வழியா சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய ராசிகள் உங்க ராசியோட மேட்ச் ஆயிருக்காது. இருந்தாலும் இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங் தான். நான் 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு வழியில ஒன்று மெயின் ஆரக்கிள் வழியா இல்லைன்னா உங்களோட ராசியோ அல்லது லக்னத்தின் அடிப்படையா சூஸ் பண்ணுங்கன்னு ஆப்ஷன் தான். அதனால எந்த ஆப்ஷன் படி நீங்க இந்த குரூப் சூஸ் பண்ணாலும் இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங் தான். தொடர்ந்து பாருங்க. Oracle cards you have message of concern. You also have Saturn in Leo with the keyword generosity. You also have Sun in Aries with the keyword assertion. You also have horse. அடுத்த oracle the bear and cedar. இதுல இருக்கக்கூடிய keyword leadership. You also have martyr. இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா learning the transcendent nature of service to oneself or a cause. குரூப் நம்பர் 3 இங்க இருக்கக்கூடிய ஆரக்கிள் கார்ட்ஸ் வழியாக உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை எந்த மாதிரி ஒரு குணநலன்களோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியும்னா, இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும், எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன், மன உறுதியும் மிகுதியாகவே இருக்கும், எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள முடியும், அதை வெல்ல முடியும் அப்படின்ற மன உறுதியோட தைரியமா செயல்படக்கூடிய ஒரு நபர். இவங்க எந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்கலாம், அதுக்கான எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு சில பேர் HR மேனேஜரா இருக்கலாம், ஒரு சில பேர் சேல்ஸ் மேனேஜரா இருக்கலாம், இல்ல ஒரு சில பேர் மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கலாம். ஆளுமை திறன் கொண்ட ஒரு நபரா இருப்பாங்க. அதனால ஒரு அத்தாரிட்டேட்டிவான ரோல் ஆகட்டும், இல்ல ஒரு டீம் ஹேண்டில் பண்றது, இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு கீழே இருக்கிறது, இதெல்லாம் ஹேண்டில் பண்றது அவங்களுக்கு இயல்பாகவே வருமா இருக்கும். அதனால இந்த ப்ரொஃபஷன் மேல ரொம்ப ஈடுபாடு உண்டு, ரொம்ப அன்பு உண்டு, ஒரு பேஷனோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. ஒரு சில பேர் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல கூட இருக்கலாம், ஒரு சில பேர் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல அதீத ஆர்வம் இருக்கலாம், ஒரு கைடா இருப்பாங்க மற்றவங்களுக்கு. மெசேஜ் ஆஃப் கன்சர்ன் அண்ட் இங்க ஒரு மெசேஜ் பார்த்தோம் இல்லையா, லேர்னிங் த டிரான்செண்டன்ட் நேச்சர் ஆஃப் சர்வீஸ் டு ஒன் செல்ஃப் ஆர் அ காஸ். ஸோ இப்போ மற்றவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது, இல்லை மற்றவங்களோட முன்னேற்றத்திற்கு இவங்களால ஏதாவது செய்ய முடியும்னு இவங்க உணர்ந்தாங்கன்னா அதுக்காக தன்னையே வருத்திட்டு கூட மற்றவங்களோட முன்னேற்றத்திற்காக உதவி பண்ணக்கூடிய, வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்டவரா உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஹார்ஸ் சிம்பலைஸ் பண்றது ஒரு பயணம், மூமெண்ட், ஃப்ரீடம், பவர், இதெல்லாம் தான். ஸோ உங்களோட ஃபியூச்சர் ஸ்பவுஸ்க்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் மிகுதியா இருக்கும்னு பார்த்தோம். இந்த ஆர்க்குலயும் அந்த மெசேஜ் தான் இருக்கு. யூ ஹேவ் சன் அண்ட் ஏரிஸ் ஹியர். அதனால ஒரு கமாண்டோட இருப்பாங்க. இவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க தான் பிடிக்கும், மற்றவங்களை கமாண்ட் பண்ணாதான் பிடிக்கும். இவங்களோட ஷேடோ சைடுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை யாரும் கமாண்ட் பண்றது, இவங்களுக்கு யாரும் ஆர்டர் கொடுக்கறது இவங்களுக்கு பிடிக்காது. அவங்க மனசுல என்ன படுதோ அது சரியாதான் இருக்கும். அதனால அந்த முடிவுலயோ இல்ல அவங்க செய்யக்கூடிய செயல்லையோ ரொம்ப பிடிவாதமா இருக்கலாம். சில சமயங்கள அது அவங்களோட கான்பிடன்ஸை வெளிப்படுத்தினாலும் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இவங்க பிடிவாதமா இருக்காங்க, அவங்களோட கருத்துக்களை திணிக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஸோ உங்களோட மேரிட் லைஃப்ல இது ஒரு சேலஞ்சா இருக்கும். இவங்களோட நீங்க வாழ்க்கை நடத்தும் போது இந்த குறிப்பிட்ட விஷயம் ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். இங்க இருக்கக்கூடிய ஆரக்கிள் கார்ட்ஸ் வழியாகவும் இங்க இருக்கக்கூடிய ராசிகள் மகரம், கும்பம் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு சில பேரோட வாழ்க்கை துணை, வருங்கால வாழ்க்கை துணை மகர கும்ப ராசிகளா இருக்கலாம், சிம்ம ராசி அல்லது மேஷ ராசியா இருக்கலாம். ஏன்னா சாட்டர்னோட டாமினன்ஸும் இருக்கு, சன்னோட டாமினன்ஸும் இருக்கு. உங்களோட வருங்கால வாழ்க்கை துணையை பத்தி நம்ம மேலும் விரிவா தெரிஞ்சுக்க டாரோ கார்ட்ஸ் வழியாக நம்ம ரீடிங் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபார் குரூப் நம்பர் 3 ப்ளீஸ்.
உங்களோட வருங்கால வாழ்க்கை துணையை நீங்க எந்த மாதிரி ஒரு சூழல்ல சந்திப்பீங்க, அந்த இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். With 8 of swords, 9 of swords, the devil card and the high priestess. இதன் வழியா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே டாக்ஸிக்கா இருந்திருக்கலாம். அந்த பர்சன் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், டாமினேட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், உங்களை எமோஷனலா மென்டலா அபியூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை மேலும் நீங்க தொடர்ந்தீங்கன்னா அது உங்களோட மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த்துக்கு ரொம்பவே பாதகமா இருக்கும். இது உங்களோட வாழ்க்கைக்கு சரி வராது அப்படின்னு நீங்க உணர்ந்த போது இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க முடிச்சிருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்தப்புறம் நீங்க வெளியில யார்கிட்டயும் அவ்வளவா பேசாம பழகாம உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி இருந்திருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருப்பீங்க, ஆங்ஷியஸா இருந்திருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில நீங்க வந்தாலும் அது உங்களை ஹாண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அந்த நினைவுகளாகட்டும், அவங்க பேசின வார்த்தைகள், அவங்களுடைய செயல்கள் உங்களை தூங்க விடாம பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க ஹீல் ஆகிட்டு இருக்கும் போதுதான் ஒரு சில பேர் உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையை சந்திச்சிருப்பீங்க. அவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இல்ல ஒரு சில பேர் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க, அது ரொம்பவே டாக்ஸிக்கா இருக்குன்னு தெரிஞ்சோ இதுல இருந்து வெளியில வர முடியாம சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கான அந்த மன தைரியம் வரும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பும் இந்த நபரும் உங்களுக்கு எந்த வகையிலையும் நன்மைய செய்ய போறது இல்ல, இதுல இருந்து மேலும் உங்களை நீங்க வருத்திக்க கூடாது, இதனால உங்களுடைய உடலும் மனமும் பாதிக்க கூடாது அப்படின்ற தைரியமான ஒரு முடிவை எடுத்து நீங்க செயல்படும் போது அந்த சமயத்துல உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையை நீங்க சந்திக்கலாம். அவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து குணமாகறதுக்கு உங்களுடைய ஃபியூச்சர் ஸ்பவுஸ் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸ்க்கு இல்ல அவங்களோட வாய்ஸ்க்கு ஒரு ஹீலிங் எனர்ஜி இருக்கும். அதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. மேபி ஒரு சில பேருக்கு இவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மனநிலையிலிருந்து நீங்க வெளியில வரத்துக்கு உங்களுக்கு இவங்க உதவி பண்ணிட்டு இருக்கலாம். தற்சமயம் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சனா இருப்பாங்க. உங்களோட வலிகள், வேதனைகள் இதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட பகிர்ந்துக்கும் போது அதை பொறுமையா நிதானமா கேட்டு உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய, மேலோட்டமா ஆறுதல் சொல்லாம அது அவங்களுக்கே நடந்த மாதிரி உணர்ந்து அவங்க உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச விஷயமா இருந்துட்டு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஹீலிங் எனர்ஜி இருக்கும். அதை நீங்க ஆழமா உணர்ந்திருப்பீங்க. நம்ம தொடர்ந்து ரீடிங் பார்க்கலாம். வித் ஜஸ்டிஸ் கார்ட் அண்ட் கிங் ஆஃப் சர்ட்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, நான் ஆல்ரெடி உங்க ரீடிங்ல நிறைய முறை சொல்லியிருந்தேன். உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை ஒரு உயர் அதிகாரியா இருக்கலாம், கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ்ல அவங்க இருக்கலாம், இல்லைன்னா ஐடி ஃபீல்ட்ல ஒரு மேனேஜரா இருக்கலாம், இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ்ல அவங்க ஒரு மேனேஜரா இருக்கலாம், இல்ல ஒரு சில பேர் லாயரா இருக்கலாம். கண்டிப்பா ஒரு அத்தாரிட்டேட்டிவான பொசிஷன்ல உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை இருக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. இல்ல உங்களுக்கு திருமணம் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பொசிஷன்லயும் இருந்து அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வெளிப்படுத்துறதாகட்டும், இல்ல அவங்களோட கெரியர்ல அவங்க அடுத்தடுத்த நிலைகள் அடையிறதாகட்டும், அவங்களோட நேர்மையான, நியாயமான, உண்மையான குணத்தை வெளிப்படுத்தி மற்றவங்களோட முன்னேற்றத்திற்காக உதவி செய்யக்கூடிய, உழைக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு நபரா உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கிறத பார்க்க முடியுது. With 10 of Cups என்னால என்ன சொல்ல முடியும்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த ஒரு பெஸ்ட் டிசிஷனா இருக்கும் இந்த பர்சனை நீங்க திருமணம் செய்யறது. ஒரு அழகான வாழ்க்கை நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ இருக்கீங்க. நீங்க இந்த கார்ட்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 குழந்தைகள் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லா வளங்களும் பெற்று ஒரு அழகான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, அமைதியான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ இருக்கீங்க. உங்களுக்கும் உங்களோட வருங்கால வாழ்க்கை துணைக்கும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுப்பீங்க. ஒரு ஸ்ட்ராங் எமோஷனல் பாண்ட் இருக்கும். எவ்வளவுதான் பிரச்சனைகளை நீங்க சந்திச்சாலும், இன்னல்களை சந்திச்சாலும், இந்த ரிலேஷன்ஷிப்லயே ஒரு சில சேலஞ்சஸ் நீங்க சந்திச்சாலும் உங்க 2 பேரையும் இணைக்கக்கூடியது உங்க 2 பேருடைய அன்பு, அந்த எமோஷனல் பாண்ட். இதுதான் உங்களோட ரீடிங்ல மகர ராசியோட எனர்ஜி ரொம்பவே டாமினண்டா இருக்கு. ஒரு சில பேர் துலா ராசியாகவும் இருக்கலாம். ஃபைனலி இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு முக்கியமான சேலஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பர்சனோட பிடிவாதம்
இல்ல கோவத்துல உணர்ச்சி வசப்பட்டு அவங்க பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள், இல்ல அவங்க எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் உங்கள பாதிக்கலாம். உங்க பர்சன் இத பேலன்ஸ் பண்ணிக்கும்போது, உங்களுக்கும் கருத்துக்கள் இருக்கும், உங்களுக்கு அதுக்கான சுதந்திரம் இருக்கு, உங்களுக்கும் ஆசைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும். அதையும் நம்ம கேட்டு, அதையும் நம்ம கலந்து பேசி முடிவுகளை எடுக்கணும். அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படின்றத உணர்ந்து அவங்க செயல்படும்போது, இந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க சேர்ந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். உங்க வருங்கால வாழ்க்கை துணையோட பெயர் எந்த எழுத்துல ஆரம்பிக்கும்னு பார்க்கலாம். இல்ல இந்த லெட்டர்ஸ் அவங்களோட பெயர்ல இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் லெட்டரா கூட இருக்கலாம். C X J F and G. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 3. நீங்கள் எவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 4. நீங்கள் சூஸ் பண்ண மெயின் ஆர்க்கல் சேஞ்ச். ஒரு சில பேர் உங்களோட ராசியை அடிப்படையாக வச்சோ உங்களுடைய லக்னத்தை அடிப்படையாக வச்சோ இந்த குரூப் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த குரூப்கான ராசிகள் கன்னி, துலாம், மிதுனம். ஒரு சில பேர் உங்களோட மெயின் ஆர்க்கல் வழியா சூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ராசியோ அல்லது லக்னமோ இங்க இருக்கக்கூடிய ராசிகளோட மேட்ச் ஆகாது. நான் இங்க 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஒண்ணு நீங்க ஆர்க்கல் கார்டு வழியா சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய ராசிகள் வழியா சூஸ் பண்ணலாம். இந்த ராசிகளா தான் நீங்க இருக்கணும்ன்ற கட்டாயம் இல்லை. எந்த ஆப்ஷன் வழியா நீங்க சூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த குரூப் உங்களுக்கான குரூப் தான். தொடர்ந்து ரீடிங் பாருங்க. ஆர்க்கல் கார்ட்ஸ்ல யூ ஹேவ் சேஞ்ச், யூ ஹேவ் Saturn and Gemini with the keyword concentration. You also have Jupiter in Capricorn with the keyword control. You also have Crow Spirit. You have the Fox and Ivy with the keyword adaptability. You also have Dilettante. இதில் என்ன மெசேஜ் இருக்குன்னா, delights in the arts without having to be a professional, alerts you to the danger of becoming superficial in your pursuits. குரூப் நம்பர் 4 இங்க இருக்கக்கூடிய ஆர்க்குல் கார்ட்ஸ் வழியாக உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையை பத்தி என்னால என்ன சொல்ல முடியும்னா, இவங்க ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன், அதீத புத்திசாலி. எந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலையையும் சமாளிச்சு அதுல வெற்றி அடையக்கூடிய ஒரு நபர். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இவங்களுக்கு நிறைய இருக்கும். பிரச்சனைகளை கண்டு ஓடாம அதை எதிர்கொண்டு அதை வெல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மன உறுதி கொண்ட ஒரு நபர். வாழ்க்கையில எந்த மாதிரி தடைகளை சந்திச்சாலும் அதனால துவண்டு போகாம அதை ஒரு ஏணிப்படியா வெற்றிப்படியா மாற்றி அமைக்கக்கூடிய திறமைசாலி, புத்திசாலின்னு சொல்லணும். சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ், இக்கட்டான நிலையில ஒர்க் பண்றது, ஒரு நெருக்கடியான நிலையில ஒர்க் பண்றது, இந்த மாதிரி ப்ரெஷர்ல ஒர்க் பண்றது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே வருமா இருக்கும். அதே சமயம் மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு நபர். மாற்றம் வழியாகவே புதிய தொடக்கம் ஏற்படும் அப்படின்றத நம்பக்கூடிய ஒரு நபர். இங்க இருக்கக்கூடிய ஆர்க்குல் கார்டு பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை வேற ஒரு ஸ்டேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல ஒரு சில பேருக்கு இவங்க அப்ராட்ல கூட இருந்துட்டு இருக்கலாம், இல்ல வேற ஒரு சிட்டியில கூட இருக்கலாம். இவங்களை திருமணம் செய்த பிறகு நீங்க ரீலோகேட் பண்ற மாதிரி இருக்கும். பேச்சு திறமையும் எழுத்து திறனும் மிக்க ஒரு நபர். அதனால இவங்க ஜேர்னலிசம் சார்ந்த துறைகள்ல வேலை செய்யலாம், இல்ல ஒரு சில பேர் டெக்னிக்கல் ரைட்டர்ஸா இருக்கலாம். இவங்களோட கெரியர் பொறுத்த வரைக்கும் ஸ்லோவான ஸ்டெடியான ஒரு க்ரோத் தான் இருக்கும். எடுத்தோடனே நிறைய சம்பாதிக்கிறது, ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறது அந்த மாதிரி இல்லாம ஒரு ஸ்மால் ரோல்ல ஒரு ஸ்மால் பொசிஷன்ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அவங்களோட படிப்புக்கேற்ற வேலை இது இல்லை, படிப்புக்கோ அனுபவத்துக்கோ ஏத்த இந்த பொசிஷன் இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சாலும் அதுல கன்சிஸ்டண்டா, அதுல மன உறுதியோட, விடாமுயற்சியோட அவங்க செயல்படும் போது, ஒர்க் பண்ணும் போது அவங்க அடுத்தடுத்த நிலைகளை பொறுமையா நிதானமா அடைவாங்க. அவங்களோட வளர்ச்சி மெதுவா இருந்தாலும் நிலையான ஒண்ணா இருக்கும்.
டிலிட்டான்டி அப்படின்ற ஆர்கிடைப் வழியா என்னால என்ன சொல்ல முடியும்னா, இவங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கும். நிறைய துறைகள்ல இவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும், விருப்பம் இருக்கும். கலையில மிகுந்த ஆர்வம் கொண்டவரா இருப்பாங்க. ஆர்ட் ஆகட்டும், மியூசிக், டான்ஸ் இது போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும். அதனால சில மாதங்களா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய கவனம் பாடுறது இருக்கலாம். அதுக்கப்புறம் அத விட்டுட்டு டான்ஸ்ல இருக்கலாம். இல்ல அத தொடர்ந்து பெயிண்ட் பண்றது, வரையறது அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ எதுலயுமே அவங்க ஒரு குறிப்பிட்ட ஃபோக்கஸ் இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவங்களோட அட்டென்ஷன், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மாறிட்டே இருக்கலாம். நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியா உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கலாம். For group number 4, please. உங்களோட வருங்கால வாழ்க்கை துணைய எந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க சந்திப்பீங்க? அந்த இனிஷியல் இம்ப்ரஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஒரு சில பேர் ஒரு கம்யூனிட்டி கேதரிங்ல நீங்க மீட் பண்ணலாம். ஒரு சில பேர் ஒரே ஏரியாலயே இருக்கலாம். நீங்க அந்த ஈவென்ட்டுக்கு போம்போது இவங்கள நீங்க சந்திக்கலாம், இல்ல சந்திச்சிருக்கலாம். இல்ல ஒரு சில பேருக்கு உங்களோட பேரண்ட்ஸ் ஒரு கம்யூனிட்டி கேதரிங்ல மீட் பண்ணியிருக்கலாம். இல்ல இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு மதம் சார்ந்த, இல்ல ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஒரு கேதரிங்ல, ஒரு ஈவென்ட்ல மீட் பண்ணியிருக்கலாம். அத தொடர்ந்து 2 ஃபேமிலிக்கும் அறிமுகம் கிடைச்சிருக்கும். உங்களோட ஃபியூச்சர் ஸ்பௌஸ நீங்க இதன் வழியா மீட் பண்ணலாம். இல்ல ஒரு சில பேருக்கு உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவா இருக்கலாம், தூரத்து சொந்தமாக இருக்கலாம். இனிஷியல் இம்ப்ரஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியா கூட இருக்கலாம். நீங்க பேசி பார்க்கும்போது உங்களோட லைக்ஸ் ஆகட்டும், இல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேவ் லென்த் ஆகட்டும், கொஞ்சம் பொருந்தாம இருக்கிற மாதிரி நீங்க உணரலாம். உங்களோட வருங்கால வாழ்க்கை துணை அளந்து பேசக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம். நீங்க ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், அவுட் கோயிங்கா இருக்கலாம். நீங்க அதிகம் பேசலாம். நீங்க ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனா இருக்கலாம். இவங்க பொறுமையா, நிதானமா அவங்க பேசுறதாகட்டும், அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே ஸ்லோவா இருக்கலாம். உங்களோட வருங்கால வாழ்க்கை துணையோட கெரியர் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள்லயும் வேலை செய்யலாம். ஒரு சில பேர் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்லயும் இருக்கலாம். ஒரு சில பேர் ஜேர்னலிசம் சம்பந்தமான துறையில இருக்கலாம். ஒரு சில பேர் டிராவல் இண்டஸ்ட்ரியில இருக்கலாம் வித் 6 of swords and change. டிராவல் சம்பந்தப்பட்டிருக்கலாம் அவங்களோட கெரியர்ல. நீங்களும் உங்களோட ஃபியூச்சர் ஸ்பௌஸும் ஆரம்பத்துல பேசி பழகும்போது நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கிறதா உணர்வீங்க, இல்ல உணர்ந்திருப்பீங்க. இந்த மேட்ச் சரியா வருமா அப்படின்ற கேள்வி இருக்கும் உங்களுக்கு. ஆனா சில மாதங்களுக்கு பிறகு நீங்க என்ன உணர்வீங்கன்னா, இந்த டிஃபரன்சஸ்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இதெல்லாம் ரொம்ப மேலோட்டமான விஷயங்கள். இதையும் தாண்டி வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ இருக்கு. இவங்களோட கேரக்டர் நல்லா இருக்கு, இவங்களுடைய பர்சனாலிட்டி நல்லா இருக்கு, இவங்களுடைய பண்புகள் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. வித் ஜஸ்டிஸ் அண்ட் 10 of pentacles என்னால என்ன சொல்ல முடியும்னா, நீங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துட்டு போகக்கூடிய இந்த திருமண வாழ்க்கை ஸ்டேபிளான ஒண்ணா இருக்கும், நிலையான ஒண்ணா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எப்படி அணுகணும், அதுக்கு எந்த ஒரு முடிவு சிறப்பான ஒண்ணா இருக்கும். இத 2யும் உங்களோட கருத்தையும் அவங்களோட கருத்துக்களையும் இணைச்சு பார்க்கும்போது அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கு, அந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பகுத்தறிந்து செயல்படக்கூடிய இடத்துக்கு நீங்க 2 பேரும் வருவீங்க. ஒரு மெச்சோர்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் இது. நீங்க 2 பேரும் சேர்ந்து வளமையான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்கன்னு தான் 10 of pentacles வழியா பார்க்க முடியுது. திருமணத்திற்கு பிறகு நீங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய வெல்த் அக்யூமுலேட் பண்ணுவீங்க. வீடு வாங்குறதாகட்டும், ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்றதாகட்டும், சேவிங்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்றதாகட்டும், இந்த மாதிரி ஆராய்ந்து நிலையான ஒரு செக்யூரான ஃபவுண்டேஷன் நீங்க 2 பேரும் சேர்ந்து அமைப்பீங்க.
வித் ஜஸ்டிஸ் அண்ட் கிங் ஆஃப் வான்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை நியாயமான, நேர்மையான, உண்மையான ஒரு நபர். உண்மைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நபர். மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை கொண்ட ஒரு நபர்னு சொல்லணும். வித் 6 ஆஃப் swords என்னால என்ன சொல்ல முடியும்னா, திருமணத்திற்கு பிறகு நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை வேற ஒரு சிட்டில, வேற ஒரு ஸ்டேட்ல வசிச்சுட்டு வரலாம். உங்களோட வேலை அங்க இருக்கலாம். இல்ல ஒரு சில பேர் அப்ராட்ல கூட இருக்கலாம். நீங்க ரீலோகேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல முக்கியமான சேலஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல உங்க 2 பேருக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு, முரண்பாடுகள் இருக்கு, கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சாலும், சில வருடங்களுக்கு பிறகு நீங்க ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு தேவையானது ஒருத்தரை புகழ்ந்துட்டே இருக்கிறது, ஒரு பர்த்டேக்குனா ஒரு பெரிய அளவுல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் குடுக்கறது, லக்ஸரியான ஒரு வெக்கேஷன் போறது, இதெல்லாம் ஒரு பொருட்டு இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு தேவையானது நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறது 2 பேருக்கும். பொறுமை, சகிப்புத்தன்மை, எமோஷன்ஸை பேலன்ஸ்டா வச்சுக்கிறது, ஒரு நெருக்கடியான நிலையில அமைதியா இருந்து எப்படி அந்த நிலைமையை சரி செய்யறது, டெய்லி லைஃப்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவியா இருக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் அடங்கி இருக்கு அப்படின்னு நீங்க உங்களோட திருமணத்துக்கு பிறகு ஆழமா, அழுத்தமா உணர்வீங்க. உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி பல வருடங்கள் கழித்து சொசைட்டில ஒரு முக்கியமான ஒரு நபரா இருக்கலாம். முக்கியமான ஒரு பொறுப்பு வகிக்கலாம். இல்ல ஆன்மீகம் சம்பந்தமாகவோ, இல்ல மதம் சம்பந்தமாகவோ ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கலாம். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யறது, மத்தவங்களுக்கு சேவை பண்றது அவங்க வாழ்க்கையில ஒரு அங்கமா ஆகலாம். உங்க வருங்கால வாழ்க்கை துணையோட பெயர் எந்த எழுத்துல ஆரம்பிக்கும்னு பார்க்கலாம். இல்லைன்னா அவங்களோட பெயர்ல இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் லெட்டரா இருக்கலாம். X E S M and Thank you so much group number 4. நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா please like this video and subscribe to Rainbow Blessings and also please share it with your friends and family. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.